ஆர்கேடி வாட்டர் ப்ரூஃபிங் சிஸ்டம் திருவண்ணாமலை வழங்கும் பழைய கட்டிடத்திற்கான வெளிப்புற சுவர் மற்றும் மொட்டை மாடி நீர் கசிவு ஏற்பட்டிருந்தது. இது எந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா கீழ்நாட்டு திருவண்ணாமலை லேட்டாலும் ரோடு. அங்கே அதிகமான நீர் கசிவு உள்புற சுவரில் இருந்தது. அதற்கான தீர்வாக வெளிப்புற வால்லையும் மொட்டை மாடியிலையும் நீர் கசிவு பிரச்சனையை சரி செய்கிறாங்க எங்கள் டெக்னீஷியன். முதல்ல வெளிப்புற வால், அதாவது மேலே இருக்கிற மொட்டை மாடியில் இருக்கிற கைப்பிடி சுவரில் இருக்கிற கிராக்ஸு, நிறைய கிராக்ஸ் இருக்கும். வெளிப்புற வாலில் கிராக்ஸ் இருக்கும். மற்றும் பெயிண்ட்டு உதிர்தல், இந்த மாதிரி டேம்ப்னஸ் ஆன பெயிண்ட் இதில் சரி செஞ்சு அதன் வாட்டர் ப்ரெஷர் எப்படி அப்ளை பண்ணி அதை எப்படி ரிமூவ் பண்ணுறான்னு பாருங்கள். மெஷினரிஸ் மூலிமாவும் ரிமூவ் பண்ணுவாங்க. ஹேண்ட் பம்பிங் ப்ளஸ் வாட்டர் மூலிமாவும் ரிமூவ் பண்ணி அந்த டேம்ப்னஸ் இருக்கிற அந்த பெயிண்ட்ஸு, அந்த டஸ்ட் எல்லாமே ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ஸு வாட்டர் ப்ரூஃபிங். அதை நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு மிஷினரிஸ், ஹேண்ட் டூல்ஸு, கிரைண்டர்ஸ், சம்திங் இது எல்லாமே போட்டு ரிமூவ் பண்ணி அது உங்களுக்கு ரிமூவ் பண்ணி ஃபஸ்ட்டு வாட்டர் ரிமூவ் பண்ணதால் தான் நெக்ஸ்ட் ப்ராசஸே நம்ம பண்ண முடியும். இந்த வீடு பார்த்திங்கன்னா மொத்தமாகவே ஒரு 15 வருட பில்டிங் தான். அது எவ்வளோ கிராக்ஸ் இருக்குதுன்னு பாருங்க. இந்த கிராக்ஸ் மூலமாக உள்புற வால் எல்லாமே டேம்ப்னஸ், ஈரப்பதம் அதிகமாகி மழை காலத்தில் அதிகமாக நீர் ஒழுகுதல் பிரச்சனை இருந்தது. இது நாங்கள் சரி செஞ்சு கொடுக்குறோம் வித் வாரண்டியோட. மினிமம் 7 இயர்ஸ்லேருந்து 7 வருட வாரண்டியும் கொடுக்குறோம். இந்த மாதிரி கிரைண்டர், ஸோ லூஸ் பார்ட்டிகல்ஸ் ரிமூவ் பண்ண முடியாத இடத்துலாம் பெயிண்ட்ஸில் நிறைய அப்சர்வ் பண்ண லீக்கேஜ் வரச்சு அந்த மாதிரி மெஷினரிஸ் வச்சு நாங்கள் அதை நல்லா ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் கோட்டிங்காக ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ராசஸ்லேயே நம்ம க்ளீனிங் தான் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வெளிப்புற வாழையும் கைப்பிடி சவத்தையும் மொட்டை மாடியில் இருக்கிற அந்த டஸ்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணுறது தான் நம்மளுடைய முதல் ப்ராசஸ். இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஓடில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணுறாங்க. அந்த வீடு நல்லா கேரளா ஸ்டைலில் ஓடாக இருந்தது. அந்த ஓடில் இருக்கிற டஸ்ட்டு, அங்கே இருக்கிற ஃபங்கஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி வாட்டர் ப்ரெஷர் நல்லா அப்ளை பண்ணி ஹேண்ட்லேயும் ரிமூவ் பண்ணி நல்லா டஸ்ட் வச்சு வாஷ் பண்ணி ஃபஸ்ட்டு பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாமே கோட்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். அது கோட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. ஃபஸ்ட்டு க்ளீனிங் ப்ரொசீஜர் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் கோட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப், நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஏர் கிராக் பார்த்தோம் இல்லைங்களா, மெஷினரிஸ் வச்சு ஏர் கிராக் பார்த்துருக்கோம். அந்த ஏர் கிராக் பில்டிங்கில் இருக்கிற எல்லா ஏர் கிராக்குக்கும் 10 mm இருக்கிற ஏர் கிராக்ஸ் எல்லாமே கிராக் டெஸ்ட் அப்ளை பண்ணணும். கிராக் டெஸ்ட் அப்ளை பண்ணுறதால என்ன பயன்கள் பார்த்தீங்கன்னா, ஏர் கிராக் விரிவடையாது. அந்த ஏர் கிராக் டெஸ்ட் அப்ளை பண்ணுறது மூலிமா அங்கே இருக்கிற ஏர் கிராக் மூலிமாவாக நீர் கசிவு ஏற்படுத்தல தடுக்கும். ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த ப்ராசஸ் என்னென்னா ஏர் கிராக் அப்ளை பண்ணணும். ஏர் கிராக் எங்கெங்கெல்லாம் நம்ம ஏர் கிராக் மெஷினரிஸ் வச்சு பார்த்தோமோ பில்டிங்கில் இருக்கிற எல்லா ஏர் கிராக்ஸையும் நம்ம கிராக் டெஸ்ட் குயிக்காக செட் ஆகிற ஏர் கிராக் டெஸ்ட் மட்டும்தான் பார்த்து இதை அப்ளை பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பட்டி பார்க்குறாங்க. பட்டி பார்க்குறதுனால என்ன ஆகுன்னா அது உடனே எடுத்துக்கும். ப்ளஸ் பட்டி பார்க்குறதுனால எந்த ஒரு பெயிண்டிங் பலன் மட்டும்தான் இருக்கும். ஏர் கிராக் டெஸ்ட் பார்க்குறதுனால மட்டும்தான் அங்கே ஏர் கிராக் விரிவடையாது. ஃப்யூச்சர்லேயும் உங்களுக்கு பில்டிங்க்கு எந்த பிரச்சனையும் நீர் கசிவு பிரச்சனை இல்லாமல் பாதுகாக்கும். பெயிண்டிங்கில் என்ன பண்ணுறாங்கன்னா அது பட்டி பார்த்துட்டு பெயிண்ட் பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி இல்லை. நம்ம ப்ராசஸ் நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வாட்டர் ப்ரூஃபிங் ப்ராசஸ். வாட்டர் ப்ரூஃபிங்னா நீரும் தடுக்கும். வெயிலில் இருந்து வர ஹீட்டும் ரெடியூஸ் ஆகும். இது ஒயிட் கலர் கோட்டிங்லையும் வருது, கலர் கோட்டிங்லேயும் வருது. நம்ம இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா கலர் கோட்டிங் கொடுக்க போகிறோம். இது எல்லா ஏர் கிராக்குமே பில்டிங் இருக்கிற எல்லா ஏர் கிராக்ஸ், விரிசல் அடைஞ்சிருக்கிற ஏர் கிராக்ஸ் எல்லாமே நம்ம அது ஏர் கிராக்ஸ் பேஸ்ட் பார்த்து அப்ளை பண்ணி அவங்களுக்கு நெக்ஸ்ட்டு கோட்டிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா பில்டிங் இருக்கிற எல்லா ஏர் கிராக்ஸும் அடைச்சதுக்கான வீடியோஸ் காமிப்பாங்க. எல்லாமே ஏர் கிராக்ஸ் அடைச்சா மட்டும்தான் கம்ப்ளீட்டாக ஏர் கிராக்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தா மட்டும்தான் அந்த நீர் கசிவே நிறுத்துறதுல நம்ம தடுக்கவே முடியும்.
இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஏர் கிராக் எல்லா பில்டிங் சுற்றி வெளிப்புற சுவர், மொட்டை மாடி இங்கே எல்லாமே பார்த்ததுக்கப்புறம் வாட்டர் ப்ரூஃபிங் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரைமர், அதாவது நாங்கள் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் வந்துட்டு பார்த்திங்கன்னா டாக்டர் ஃபிக்ஸ்ட் மெட்டீரியல் மற்றும் ஃபாஸ்ட் ட்ராக். நம்ம டாக்டர் ஃபிக்ஸ்ட் மெட்டீரியல் தான் இந்த பில்டிங்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் ஃபஸ்ட்டு ஏர் கிராக் பார்த்ததுக்கு அப்புறம் ப்ரைமர் தான் அடிக்கணும். எடுத்த உடனே கோட்டிங் அப்ளை பண்ணுவாங்க நிறைய பேர் வந்துட்டு, ஒயிட் கலர் கோட்டிங் அப்ளை பண்ணுவாங்க. அந்தமாதிரி அப்ளை பண்ணக்கூடாது. ப்ரைமர் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணணும். வெளிப்புற வாலில் அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு அந்த ஏர் கிராக் மேலே நம்ம வெளிப்புற வாலுக்கு ஃபஸ்ட்டு எல்லா வெளிப்புற வால், மொட்டை மாடி எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி ஏர் கிராக் பார்த்ததுக்கப்புறம் ப்ரைமர் தான் அடிக்கணும். ஒயிட் ப்ரைமர் தான் அடிக்கணும். அது டாக்டர் ஃபிக்ஸ்ட்லேயே இருக்குது. ப்ரைமர் அடித்ததுக்கு அப்புறம் தான் ஃபஸ்ட்டு கோட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு கோட்டிங் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பில்டிங் உள்புறம், வெளிப்புறம், மொட்டை மாடி ஃபஸ்ட்டு வெளிப்புறம் முடிச்சுட்டு வந்துடணும். எல்லாமே பார்டர் கட்ட வேண்டியது இருக்குது. நமக்கு வந்துட்டு பார்ட்ரு, ஓடோடைய கலர் அடிக்க வேண்டியது இருக்குது. இது எல்லாமே வெளிப்புறம் எல்லாமே இவங்க சார் வந்துட்டு எல்லோ கலர் சூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான வெளிப்புறம் வாட்டர் ப்ரூஃபிங்லேயே எல்லோ கலர் நம்ம வந்துட்டு கஸ்டமர் சூஸ் பண்ணிடுறாங்க. அதை நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கலில் ஃபஸ்ட்டு கோட்டிங் ப்ரைமர் அடித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் கோட்டிங் அந்த வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கல் அப்ளை பண்ணாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வெளிப்புறத்தில் வந்து லைட் எல்லோ மட்டும் உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது கோட்டிங் வந்துட்டு சேம் ஒரு 8 hours கேப் விட்டு ரெண்டாவது கோட்டிங் நம்ம அப்ளை பண்ணணும். வந்துட்டு ரெண்டாவது கோட்டிங் ஒரு 8 hours கேப் இருக்கணும். வந்துட்டு வெளிப்புறத்தில் அதே ரெண்டாவது கோட்டிங் வந்துட்டு அதே சேம் எல்லோ தான் கொடுத்துருந்தாங்க. வந்துட்டு எல்லோ கலரே நம்ம அப்ளை பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருந்தோம். ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா 2 கோட்டிங், அதாவது ப்ரைமரோடு சேர்த்து 3 கோட்டிங் நீங்கள் கொடுக்கும்போது ஃபினிஷிங் இந்த மாதிரி லுக்கில் இருக்கும், அழகாக இருக்கும். தென் வாட்டர் ப்ரூஃபிங் டேம்ப்னஸில் இருந்து உங்களுக்கு நீர் பாதுகாக்கவும் இருக்கும், ஹீட்லேருந்து ரெடியூஸ் ஆகும். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோடு ஒட்டியிருந்தாங்க. ஹோடுக்கான கலரிங்லாம் வந்துட்டு டெரகோட்டா கலரில் நம்ம கொடுத்துருந்தோம். வந்துட்டு டெரகோட்டா ரெட் கலரில் கொடுத்து அதுக்கு மேட்ச் பண்ணியிருந்தோம். அது வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டு தான். வந்துட்டு இது தண்ணி டேங்க்குக்கு மேலே இருக்கிற பகுதி. இதுக்கு எல்லாமே எல்லோ ப்ளஸ் பார்டர் கலர் என்ன கஸ்டமர் சூஸ் பண்ணிடுறாங்களோ அதே நம்ம கொடுத்துருந்தோம். இது ஃபைனல் அவுட்புட். வீடோடைய புதுசான நிலைமை. இது கஸ்டமர் கொடுத்துருக்கிற கலர்லேயே நம்ம செஞ்சு கொடுத்துருந்தோம். இதுக்கு நம்ம 5 வருட உத்தரவாதம், மொட்டை மாடிக்கு 7 வருட உத்தரவாதம் கொடுத்தோம். தொடர்புக்கு கம்பெனியை அணுகவும்.